ஸ்கூலில் படித்த வரைக்கும் இப்போ கூட எனக்கு அந்த டோட்டலி டிஃபர் ஃப்ரம் யுவர் கொஸ்டின். இன்றைக்கி பள்ளிக்கூடங்களில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நீங்கள் இந்த ஃபிட்ஜியில் போட்டு பாருங்களேன். நம்மெல்லாம் படிக்காமல் வந்துட்டோம், சந்தோஷம். நம்மளை கொண்டு போய் ஃபிட்ஜியில் போட்டிருந்தா நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ நம்ம ஒரு ரேஸ் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் இந்த காலேஜுன்னு நீங்கள் சொல்கிறதுனால இந்த வேலையில் நான் உட்கார வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரு ரேஸ் ஓடிட்டுருக்கோம். என்னை விட எல்லாரும் அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, வேகமாக ஓடுறாங்க, அவங்களோட கோல்ஸை ரீச் பண்ணுறாங்க. அப்போ நான் பின்தங்கி இருக்கும்போது நான் இவங்கள விட மட்டமாக இருக்கேன், நான் எதுக்கும் லாயக்கு இல்லை. அப்போது தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் ஐ எம் அ ஃபெயிலியர்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அப்போ இந்த ரேஸ் எப்போ ஓட ஆரம்பிக்கிறோம்? விவரம் புரிஞ்சு நம்ம ஓடுற ரேஸே அது ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அம்மா அப்பா தான் நமக்காக ஓடுனாங்க. அவன் படிக்கிறான் பாரு, நீ படிக்கல பாரு, அப்போல்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தோம். ஒரு 9th 10th வந்ததுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி ஒரு எக்ஸ்போஷர், திரும்பவுமே சொல்கிறேன், அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறனால நான் சிவில் சர்வீஸ் எடுக்கலாமா, நான் சார்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாமா, நான் டாக்டர் ஆகலாமா, இன்ஜினியர் ஆகலாமா, நான் ஒரு டீச்சர் ஆகலாமா, இல்லை நான் ஒரு எக்கனாமிக்ஸ்க்கு போகலாமா, இந்த மாதிரி நிறைய அவென்யூஸ் இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று, எல்லாரும் ஒன்று பண்ணுறாங்க, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக தெரியுறாங்க, இப்போ நானும் அதை பண்ணணும். இப்போ இவ்வளோ ஓட்டம் இருக்கும்போது நானே ஓடணும். இவ்வளோ நாள் அம்மா அப்பா ஓடுனாங்க, இன்றைக்கி நான் ஓடணும். பக்கத்தில் இருக்க ட்ராக்கில் இருக்கவனை பார்த்துக்கிட்டு வேற ஓட வேண்டியதாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. அவன் ட்ராக்கை பார்க்காத, உன் ட்ராக்கை பார்த்து ஓடு, அப்போ நீ ஜெயிச்சிருவானா. நம்மளுக்கு அப்படி சொல்லி கொடுக்கல. அவனை பாருன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கவனை பார்க்கும்போது என்னால் வேகமாக ஓட முடியாமல் போயிடுமோங்கிற பயம். முடியலங்கிறது அடுத்தது, முடியாமல் போயிடுமோங்கிற பயம்தான் இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்குது. அப்புறம் என்ன, அவங்களுக்கு கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு MBBS முடித்தாங்க, உடனே நீட்டில் PG கிடச்சிருச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கல, என் லைஃப்பில் என்ன, வாட் நெக்ஸ்ட், இந்த கேள்விக்கு பதில் தெரியாததுனால தான் இந்த பீரியடில் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. கண்டிப்பாக.